ஒரு முறை தீபா அவங்க பேட்டி கொடுத்திருந்தாங்க. அந்த சமயத்துல ரொம்ப சுலபமா நடிகைகளையும் இப்ப ஏமாத்த முடியும் அப்படிங்கறத கண்ணீரோட அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல சில டிவி சீரியல் காமெடி ஷோக்கள்ல ரொம்ப அதிகமா நடிச்சவங்க தான் தீபா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்துச்சு. சின்ன சின்ன காமெடி ரோல்ல நடிச்சாங்க. டாக்டர் கடைக்குட்டி சிங்கம், தலைவன் தலைவி இந்த படம் அவங்க நடிச்சதுக்கு அப்புறம் நல்ல வரவேற்பு கிடைச்சது. மிகவும் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்துற ஒரு நடிகை. அவங்களுக்கு பட வாய்ப்புகள் நிறைய அதனாலதான் வந்துட்டு இருக்கு. குறிப்பா டாக்டர், தலைவன் தலைவி போன்ற படங்கள்ல தீபா அவங்களுடைய நடிப்பு ரசிகர்களை ரொம்ப வெகுவா கவர்ந்திருக்கு. டிவி நிகழ்ச்சிகள், சினிமா வாய்ப்புன்னு ரெண்டுலயுமே தொடர்ந்து அவங்க கவனம் செலுத்திட்டு வராங்க. சமீபத்துல நேர்காணல்ல பேசின அவங்க, நான் சினிமாவில் நடிக்க வந்த ஆரம்ப காலகட்டத்துல இருக்கும்போது ஒரு சிலர்கிட்ட நடிக்கணும்னு அப்படின்னு நான் கேட்டு ஏமாந்திருக்கேன். அப்போ ஒருத்தர் என்கிட்ட நீங்க அப்பாஸுக்கு ஜோடியா நடிக்கணும்னு சொன்னா, அவன் சொன்னதை நம்பி நானும் 9 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன். இது போல யாரும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னால முடிஞ்ச உதவிகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதே போல ஒரு முறை எனக்கு ஒரு சில உதவிகளை செய்த நபர் ஒருவர் என்கிட்ட ஒரு விளம்பரத்துல நடிக்கணும்னு சொன்னாரு. நானும் சரி, அவர் நமக்காக எத்தனையோ உதவி செஞ்சிருக்காருன்னு அவருக்கு எப்படி நாம மறுப்பு சொல்ல முடியும்னு சம்மதம் சொல்லிட்டேன். பிறகு அங்க போனதுக்கு அப்புறம் நடிக்க வேணும்னா பணம் வேணும் அப்படின்னும் ஒரு விளம்பரம் இருக்கணும் சொன்னாங்க. அந்த விளம்பரத்துல என்ன நடிக்க சொல்லி இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மோசடி செய்து ஏமாற்றும் விஷயங்கள் எல்லாம் நான் கலந்து கொள்ள கூடாதுன்னு முடிவெடுத்தேன். அப்ப கூட அங்க வாய்ப்புக்காக வந்தவங்க கிட்ட இப்படி எல்லாம் ஏமாறுதீங்கன்னு நான் அட்வைஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தீபா அவங்க சொல்லியிருக்காங்க. இப்பெல்லாம் சினிமா உலகத்திலையும், அதாவது நடிக்க வைக்கிறேன், உங்களுக்கு நடிப்புக்கு வாய்ப்பு தரோன்னு சொல்லி நிறைய பணம் எல்லாம் பறிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை வெளியாகி இருக்கு. சொல்ல போனா நிறைய பிரபலங்கள் இதை நம்பி ஏமாறாதீங்க அப்படின்னு எல்லாம் கூட பதிவுகளை பதிவிடுறாங்க. இந்த மாதிரி செய்திகளை பார்த்து யாரும் ஏமாறாம இருக்கிறது நல்லது. தீபா அவங்களோட அனுபவத்துல சொல்லியிருக்காங்க. அவங்களோட கடின உழைப்பு தான் அவங்கள இப்ப இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அவங்களுக்கு நிறையவே வாய்ப்புகள் இப்ப வந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து அவங்களோட வேலைகள்ல ரொம்பவே தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கிடைக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாம் இவங்களுக்கு தகுந்த மாதிரியே ரொம்ப காமெடியாவும் கிடைக்குதுன்னு சொல்லலாம். இதனாலேயே ரசிகர்களுக்கு இவங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. தீபா அவங்களுக்குன்னு தனி ஃபேன்ஸ் பட்டாலுமே இருக்காங்க. இப்ப இவங்க இந்த விஷயம் சொன்னதும் சமூக வலைதளங்கள்ல இதை ஷேர் பண்ணி தயவு செஞ்சு யாரும் ஏமாறாதீங்க அப்படின்னு கூட நிறைய பதிவுகளை பதிவிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதையும் சொல்லுங்க.